எம்ஜிஆர், எம்.ஜி. ராமச்சந்திரன், புரட்சி நடிகர், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல், எங்கள் வீட்டு பிள்ளை, வாத்தியார் என்று பல பெயர்களை கொண்ட ஒரு மனிதன் எம்.ஜி. ராமச்சந்திரன். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட நிறைய கிளாஸஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. நிறைய மோட்டிவேஷனல் புக், அதாவது தன்னம்பிக்கை தரக்கூடிய புத்தகங்கள் நிறைய எழுதப்படுது. ஆங்கிலத்தில், தமிழில் நிறைய எழுதப்படுது. நிறைய பேர் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, கூட்டத்தை கூட்டுறாங்க, மேடை போட்டு பேசுறாங்க. ஆனா இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறவங்க, இந்த புத்தகத்தை படிக்கிறவங்க, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்களா, எத்தனை % அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா நாம் வாழ்ந்த காலகட்டத்திலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு சற்று முன்னால் ஒரு மனிதன் மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறான். அந்த மனிதன் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போனா இவன் போய் சேர்ந்துட்டான்ற உலகத்துக்கே தெரியணும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன ஒரு மிக பெரிய சரித்திரம் எம்ஜிஆர். இன்றைய இளைஞர்கள் வேற யாரை பத்தியும் தெரிஞ்சுக்கிறத விட எம்.ஜி. ராமச்சந்திரன் என்ற இந்த மனிதனின் வாழ்க்கையை ஒரே ஒரு தடவை கேளுங்க. அந்த மனிதன் தன் வாழ்க்கை முழுவதும் தினமும் 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 போராடி போறான். எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு வெற்றியாளன், ஒரு சக்சஸ் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுதே தவிர, அந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அந்த இடத்தை அடைவதற்கு அவர் என்னென்ன இழந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அவர் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்க அம்மா தான் வளர்க்குறாங்க. ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காண்டி 25 கிலோமீட்டருக்கு மேல நடந்து போய் அந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு கலந்துக்கிட்டு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்காரு. பசினா என்னன்னு இந்த உலகத்துல எல்லாரையோடையும் எம்ஜிஆருக்கு நல்லா தெரியும். வாழ்க்கையில 2 மனுஷங்க தாங்க இருக்காங்க. இந்த உலகத்துல 2 மனுஷங்க தான் இருக்காங்க. ஒண்ணு, நான் கஷ்டப்பட்டேன், இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், நீயும் கஷ்டப்படுன்னு சொல்ற ஒரு மனுஷன். இன்னொரு மனுஷன் இருக்கான், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு வேதனைப்பட்டேன், நீ இந்த கஷ்டத்தை படாத, நீ இப்படி வாழ்ந்துக்கோன்னு சொல்ற ஒரு மனுஷன் இருக்கான். இதுல எம்ஜிஆர் 2வது வகை. நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு உயிரோட இருக்க வரைக்கும் ஒரு டாக் இருக்குதுங்க, ஒரு விஷயம் பேசுவாங்க. வீட்டுல ஒலை வச்சுட்டு போய் அரிசிக்கு போய் காசு வேணும்னா எம்ஜிஆர் வீட்டு வாசல்ல போய் நிற்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை வாங்குறது ஒரு சாதாரண விஷயமா அந்த நம்பிக்கையை வாங்குறது? வீட்டுல உலைக்கு அரிசி வச்சுட்டு அது கொதிக்கிறக்குள்ள எம்ஜிஆர் கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து அரிசி வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் நினைக்கிறது சாமானிய விஷயமா? அது சாதாரண விஷயம் இல்ல. தான் வாழ்ந்த வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு போதனை செய்யாமல் அந்த வாழ்க்கையவே ஒரு போதனையா காமிச்சிட்டு போன மனுஷன் எம்.ஜி. ராமச்சந்திரன். அவர் சந்திச்ச தோல்வியெல்லாம் நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருந்தோம்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு ஊரோடய இருக்க முடியாது. ஆனா அந்த தோல்வியெல்லாம் மீறி அவர் எந்திரிச்சு நின்ன இடம் இருக்கு பாருங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. பசி அப்படின்னு சொல்லி தன்னை நாடி வந்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு உதவி தேவை ஒரு ஆளுக்குன்னா அந்த உதவி உண்மையிலே தேவையான்றதை ஆராய்ஞ்சு அந்த உதவி செய்யறத ஒரு தன்மையா இருக்கு. எத்தனை எதிரி வந்தாலும் நின்று அதை சந்திச்சு அதை சண்டை போட்டு அந்த போர்ல வெற்றி அடைகிற ஒரு தலைவனா இருக்கட்டும். இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கிரீன்ல மட்டும் ஹீரோ கிடையாது, அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் ஒரு உண்மையான ஹீரோ. அவர் எங்கேயுமே எதிர்க்குமே அவர் பயந்ததே இல்லை. அவர் அமைதியா இருந்திருக்கிறாருன்னா அவர் பதுங்குறாரு, பாய போறாருன்னு அர்த்தம். அவருக்கு மக்கள் கிட்ட இருந்த செல்வாக்கு இதுவரைக்கும் உலகத்துல எந்த தலைவனுக்கும் அப்படி ஒரு செல்வாக்கு இருந்தது இல்லைங்க. அப்படி ஒரு அபரிதமான செல்வாக்கு. அந்த மக்கள் மனசுகிட்ட அவரால் எப்படி போக முடிஞ்சது? அது ஸ்கிரீன்ல மட்டும் நடிச்சா போயிடுமா? அப்படி பார்த்தா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் வந்து ஸ்கிரீன்ல நடிச்சுட்டு தான் இருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க, எல்லாம் வந்து ஆக்ட் பண்றாங்க. ஏன் அவருக்கு மட்டும் அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது? ஏன் மக்கள் மனசுக்கிட்ட அவரால் போங்க? அவர் ஸ்கிரீன்ல என்ன சொன்னாரோ அதேதான் அவர் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போனார். அவர் ஸ்கிரீன்ல குடிக்காதன்னு சொன்னா அவர் வாழ்க்கையில குடிச்சது இல்லை, சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொன்னா அவர் வாழ்க்கையில சிகரெட் குடிச்சதே இல்லை, பெத்த தாயை மதிங்கன்னு ஸ்கிரீன்ல சொன்னா அவர் வாழ்க்கையில பெத்த தாயை கடைசி தன்னுடைய உயிர் போற வரைக்கும் அந்த அம்மாவை வந்து தெய்வமா அமைச்சிட்டு போயிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பா அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு. பசி கொடுமை தாங்காம அள்ளி கொடுக்குற வள்ளலா ஸ்கிரீன்ல இருந்தா நிஜ வாழ்க்கையிலே அவர் வள்ளலா தான் இருந்திருக்காரு, அள்ளி கொடுத்திருக்காரு. பசி கொடுமையை தாங்க முடியாத ஒரு மனிதனா தான் இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்ப நல்லா வச்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் அவர் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு, உடம்ப நல்லா வச்சிருக்காரு. இப்படி அடுத்தவங்களுக்கு அவர் என்னென்னலாம் போதனை சொன்னாரோ
அதெல்லாம் வாழ்க்கையில அவர் முதல்ல கடைபிடிக்கிற மனுஷனா இருந்திருக்காரு. எம்ஜிஆர் ஷூட்டிங்னா ஸ்மோக் பண்றவன் சிகரெட் குடிக்கிறவன் எங்கேயோ ஓரமா நின்று பதுங்கி இருந்து சிகரெட் குடிச்சுவோம். ஏன் தலைவர் மாதிரி சிகரெட் ஆச்சுன்னா சப்புன்னு அறவலும். சிகரெட்டை குடிச்சிட்டு ஓரமையும் கெடுத்து குடும்பத்தையும் கெடுக்கிறியான்னு கேட்பாரு. அவ்வளோ பயம் எம்ஜிஆரை பார்த்து. ஷூட்டிங்ல எம்ஜிஆர் காலத்துல வேலை பார்த்தவங்க போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, சார் மித்த நடிகர்களுக்கெல்லாம் கேரியர்ல சாப்பாடு வந்தா நம்ம தலைவருக்கு மட்டும் சாப்பாடு அண்டால வரும் சார். அதுக்குன்னே ஒரு ஜீப் வச்சிருந்துருக்காருங்க. அண்டால சாப்பாடு பண்ணி ஜீப்ல எடுத்துட்டு வந்து இவர் என்ன சாப்பிடுறாரோ அதே சாப்பாடை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துதான் அவர் சாப்பிடுவார். மிகப்பெரிய படாதிபர். அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு படம் பண்ணாங்க. ஷூட்டிங் முதல் நாள் தலைவர் போறாரு, லஞ்ச் பிரேக் கொடுக்குறாங்க. அப்படி வெளியே மேக்கப் ரூம் போனவர் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்காரு. லைட்ஸ்மேன் என்ன சாப்பிட்றாங்க அப்படியே பார்த்துட்டு போனாரு. உள்ள போய் உட்காந்தாரு. உட்காந்துன்னு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு வந்துருக்கு. அந்த ப்ரொடியூசரை கொடுத்து அவர் சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாரும் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அதை நீங்க எனக்கு கொடுங்க, இல்ல நான் என்ன சாப்பாடு சாப்பிடணும் எல்லாருக்கும் அந்த சாப்பாடு கொடுங்க, எனக்குன்னு ஸ்பெஷலா சாப்பாடு கொண்டு வராது. இதை அவர் சொன்ன வார்த்தைங்க. அதே மாதிரி தன் கூட நடித்த அத்தனை பேருக்கும் சம்பளம் பட்டுவாடா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு தான் அவர் தன்னுடைய சம்பளத்தை வாங்கியிருக்கார். இந்த மாதிரி ஒரு மனிதன் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இருக்க ஏதாவது ஒரு ஹீரோவை எங்க கண்ணு முன்னாடி காமிங்க. இப்படி ஒரு மனிதன் இருக்கிறானா? நீ இன்னும் உலகத்துல இருக்கிறானா? அவ்வளோலாம் வேணாம் சார். அவர் ஏடிஎம்கேன்னு கட்சி ஆரம்பிச்சார் சார். எல்லாம் இருக்கட்டும் சார். எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் போனார்கள். ஆனா இன்னைக்கும் அவருடைய பிறந்த நாளைக்கும் இறந்த நாளைக்கும் யாரோ ஒரு முகம் தெரியாத ரசிகன், யாரோ ஒரு முகம் தெரியாத தொண்டன் ஒவ்வொரு தெருமுக்குலையும் அவருடைய படத்தை வச்சு பூமாலை போட்டு அதுக்கு ஒரு மலர் அலங்காரம் பண்றான்னா அவனுக்கு சாப்பாடு கொடுங்க, குறிப்பொறிஞ்சு உதவி செய்யுங்க. அவர் சினிமா பாடல் என்னென்ன சொன்னாரோ அதை அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம். நன்றி.